பேரவைத் தலைவர்களே, நிகழ்கால போக்குகளை சீரமைப்பதில் காட்டிடும் கவனத்தையும் ஆர்வத்தையும் எதிர்கால வளர்ச்சியிலும் நமது அரசு காட்டி வருகிறது. அரசு அலுவலகங்களும் கணினிமயமாகி வருகின்றன. அரசு சேவைகள் இணைய வழியில் துரிதமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன் இன்று சட்டமன்றத்தில் கூட காகித புழக்கம் குறைந்து கையடக்க கணினியில் நீர்நிலை அறிக்கை உட்பட சட்டமன்ற பதிவுகள் காண கிடைப்பது நம்முடைய நாட்டிலேயே முதன்முறை அல்லவா? வருங்காலங்களில் மனித வளத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஏஐ மிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைபெற்று வரும் தொழில் புரட்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய செமிகண்டக்டர் மிஷன் 2030 ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரி 4.0 தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி துண்டு பிரசுரம் மூலம் முதல் ட்விட்டர் காலம் வரை தன்னை தகவமைத்துக் கொண்டாரோ, அதேபோல் தமிழ்நாட்டில் மனித வளத்தையும் நவீன தொழில்நுட்ப பாதையில் கொண்டு செல்ல இந்த ஆட்சி அடித்தளம் அமைத்திருக்கிறது. கடந்த 2000 ஆண்டு உலகமே 10,000வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கழித்துக் கொண்டிருந்த போது ஜனவரி 1 தேதி அன்று வான்புகழ் வள்ளுவருக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் சிலை எடுத்தவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார்கள். அது மட்டுமன்றி அதே ஆண்டு சென்னையில் தரமணியில் டைடல் தொழில்நுட்ப பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். தொன்மையும் தொடர்ச்சியும் தமிழகத்தின் பெருமை என்று சுட்டிக்காட்டிய கலைஞர் வழியில் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகையே வெல்லும் தொழில்நுட்பம் மறுபுறம் என்ற உயர்நோக்கோடு வீடு நடை போடுகிறது இந்த அரசு.